தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நல்ல ஒரு சுகமான அமைப்பும் எச்சரிக்கையான அமைப்பும். ஒவ்வொரு விஷயத்திலையும் சற்று கவனமாக இருந்தே அவங்களுடைய அனைத்து விதமான முயற்சிகளிலும் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான். குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார். இப்போ ராசிநாதனும் குருவாகவே வரார். அனைத்து விதமான செயல்பாட்டிலையும் சற்று கவனமாக இருக்கக்கூடிய காலம். கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பக்கூடாது. முக்கியமான விஷயங்களில் மற்றவங்களுக்கு பொறுப்பை ஒப்படைக்கக்கூடாது. நம்மளே இருந்து எல்லா விஷயத்தையும் கவனமாக கையாளணும் அப்படிங்கிறதுல தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப இந்த குரு பயிற்சியில் கவனமாக இருக்கணுங்க. சமுதாய ரீதியாகவும் குடும்ப நபர்கள் ரீதியாகவும் இரத்த உறவுகள் சம்மந்தப்பட்ட நட்புக்குள்ள இதுலையெல்லாம் ஒரு சில கஷ்ட நஷ்ட அவமானங்களை கடந்து வரக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. கணவன் மனைவி சார்ந்து ஒற்றுமையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் வருது அப்படின்னாவே 2 பேரும் உட்காருங்க, வெளிப்படையாக பேசி அந்த பிரச்சனையை ஒரு சால்வ் பண்ணுங்கள். அதை தொடர்ந்து மனதால் வஞ்சம் வச்சுட்டே அதை பெருக்கிக்காதீங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் உடனுக்குடனே நீங்கள் தீர்வு பார்த்து சரிபர கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படும், திடீர் வாய்ப்புகளும் வரும். அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவு நாள் இருந்து வந்த திருமண தடை விலகுங்க. வெகு வேகமாக திருமணம் நடக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் திருமணம் தடையாயிட்டு இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் ஒரு 1 மந்தில் முடிவாகி அதை ஒரு டக்குன்னு அது ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே திருமணம் முடிவாயிரும். அவ்வளோ லேட்டெல்லாம் வேணாங்க. ஒரு வாரத்துலேயே ஒரு சிம்பிளாக வச்சுக்கலாம், சிம்பிளாக மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்ட்டுலாம் எளிதில் விரைவில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்களால் தான் உங்களுக்கு வர்ற நெகட்டிவுமே. இப்போ உங்களுக்கு ஒரு விரயம் வருது அப்படின்னா அது முக்கியமாக உங்களோட தான் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காரணமாக இருக்குங்க. இப்போ ஒரு சுபகாரியமே பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு இதுக்குள்ளே தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துட்டீங்க அப்படின்னா விரய செலவுகளை குறைக்கலாம். நிச்சயம் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி என்பவர்களுக்கு விரய செலவுகள் வரும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்மானம் பண்ணி கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா அது மிக மிஞ்சி அளவுக்கு போகாமல் கட்டுப்பாடோடு இருக்கலாம். யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குறுதிகளை தரவே வேண்டாம். நான் இதை பண்ணுறேன், என்னால் முடியும், நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை மட்டும் தனுசு ராசி என்பவர்கள் இந்த குரு பயிற்சியில் தரவே தராதீங்க. ஒரு சில நபர்களுக்கு கஷ்டப்பட்டாத ஒரு வண்டி வாங்கிட்டேன்ப்பா, கஷ்டப்பட்டாத ஒரு வீடு வாங்கிட்டேன், கஷ்டப்பட்டாத ஒரு நிலம் வாங்கிட்டேன், அந்த மாதிரி கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தே இந்த அத்தனை விஷயத்தையும் நீங்கள் பண்ணுவீங்க. வீடு ஆல்ட்ரு பண்ணுவீங்க, இல்லை புது வீடு வாங்குவீங்க, இல்லை அப்படின்னா ஒரு நிலமாவது வாங்குவீங்க. அது எல்லாமே கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுத்து தான் வாங்குவீங்க. ஒரு சில நபர்கள் தனுசு ராசி என்பவர்கள் அந்த பழைய சொத்துக்கள், பழைய வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை விற்றுட்டு புதுசாக வாங்கிறதுக்கும் அமைப்பு இருக்குங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சமூக வலைத்தளங்களில் இருக்கிறவங்களோ, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சட்ட ஆலோசகராக இருக்கிறாரு, இல்லை ஒரு விமானத்தில் வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறாங்க, இல்லை மேடை பேச்சாளராக இருக்கிறாங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். பொருளாதாரத்திலையும் அவங்களுடைய புகழும் நல்ல ஒரு மேன்மை பெறும். குரு பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய உணவு, தேவையான நேரத்துக்கு உணவு சாப்பிட்றது, உங்களுடைய தூக்கம், அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். நிச்சயம் உங்களுக்கு தேவையான நிதானமும் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் உங்களுக்கு நிச்சயம் உங்ககிட்ட இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் நல்லா இருக்குங்க. தனுசு ராசி என்பவர்கள் ஒரு முறையாவது இந்த குரு பயிற்சியில் ஆலங்குடி போயிட்டு குரு பகவானை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அவருக்கு போயிட்டு மஞ்சள் நிற வஸ்திரமும் மாலையும் வாங்கி வழிபாடு பண்ணிவிட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு சில நபர்கள் அபிஷேகத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு வாங்க. ஒரு முறை போயிட்டு அப்புறம் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் வழிபாடு தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயம் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல ஒரு
நிதானத்தையும் பொறுமையும் தந்து வளர்ச்சியும் கொடுக்குங்க.